لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் நண்பர்களே, இன்னும் சில நாட்களில் ஈதுல் அதஹா என்னும் பெருநாளை நாம் அடைய இருக்கிறோம். ஈதுல் அதஹா என்னும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பது தெரியுமா? அதுதான் தியாக பெருநாள் ஆகும். நமது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மாபெரும் தியாகத்தை நினைவு கொள்ளும் வண்ணமாக தான் இந்த பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாட்களில் செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்களை விரிவாக காணலாம். சொல்றதுக்கு நாங்க ரெடி, கேட்கறதுக்கு நீங்க ரெடியா? அரஃபா நாளில் நோன்பு வைப்பதின் சிறப்புகள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அரஃபா நாளில் நோன்பு சிறப்புகள் என்ன? அவர் கூறினார்கள், கடந்த வருடமும் வரக்கூடிய வருடமும் இருக்கும் எல்லா சிறு பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹு அக்பர். நாமும் இந்த அரஃபா நோன்பை வைத்து இந்த சிறப்புகளை அடைய முயற்சி செய்வோமாக. ஆமீன். ஈது பெருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள். முதலாவது, அதிகாலத்தில் சீக்கிரமாக எழுந்து ஈதுல் அதாவுடைய சுன்னத்தான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக, நம்மிடம் உள்ள சிறந்த அல்லது புதிய ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஈது பெருநாள் தொழுகையை மைதானத்தில் தொழுக வேண்டும். செல்லும் பொழுது ஒரு வழியிலும் வரும் பொழுது மற்றொரு வழியிலும் வர வேண்டும். செல்லும் பொழுது அதிகமாக தக்பீர் கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். ஈதுடைய தொழுகைக்கு பிறகு நம்முடைய நண்பர்கள் உறவினர்களோடு முசாஃபா மோனகா செய்து நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஈது தொழுகையை விரைவாக நிறைவேற்றிவிட்டு குர்பானியை கொடுக்க வேண்டும். நாம் அறுத்த பிராணியை 3 பங்காக பிரிக்க வேண்டும். முதல் பங்கு ஏழைகளுக்காக சதகா செய்ய வேண்டும். இரண்டாவது பங்கு நம் உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். மூணாவது பங்கு நமக்காக எடுக்க வேண்டும். ஈது பெருநாள் அன்று மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. மாறாக துல்ஹஜ் பிறை 10, 11, 12 3 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம். இந்த ஈது பெருநாள் அன்று நமக்கு கிடைத்த மகிழ்ச்சி அல்லாஹ் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இப்பொழுது தொழுகையின் முறையை நாம் பார்க்கலாம். முதலாவது, நீயத் வைக்க வேண்டும். ஈதுல் அதஹாவுடைய 2 ரகாத் அதிகப்படியாக 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹுக்காக கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்பதாக நீயத் வைக்க வேண்டும். பிறகு தக்பீர் கட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர். இப்பொழுது சனா ஓத வேண்டும். அடுத்ததாக அதிகப்படியாக 3 தக்பீர் கோர வேண்டும். அதில் 3வது தக்பீரில் தான் கையை கட்ட வேண்டும். முதல் 2 தக்பீர்களில் கையை விட்டுவிட வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்பொழுது மற்ற தொழுகையை போன்றே சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா ஓத வேண்டும். பிறகு ருக்குவிற்கு செல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்பொழுதும் மற்ற தொழுகையை போன்றே சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா ஓத வேண்டும். இரண்டையும் ஓதிவிட்டு ருக்குவிற்கு செல்வதற்கு முன்பாக அதிகப்படியான 6 தக்பீர்களில் மிச்சமுள்ள 3 தக்பீரை கூற வேண்டும். 3 முறையும் கையை விட்டுவிட வேண்டும். 4வது முறை கையை உயர்த்தாமல் ருக்குவிற்கு செல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர்,
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்பொழுது அத்தஹியாத், ஸலவாத், துஆ மூன்றையும் ஓதிவிட்டு சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொழுகை முடிந்தவுடன் இமாம் எழுந்து ஹுதுபா உரையை நிறைவேற்றுவார். ஹுதுபாவிற்கு பிறகுதான் அனைவரும் எழுந்து செல்ல வேண்டும். ஹுதுபா உரை முடித்த பிறகு அனைவரும் முசாஃபஹா முஆனகா செய்து கொள்ள வேண்டும். தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அந்நாளில் முழுக்க. இஸ்லாத்தில் குர்பானி கொடுக்க அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் மொத்தம் 3: ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடு என்பது 2 வகைப்படும். ஒன்று வெள்ளாடு. வெள்ளாடு என்பது 1 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டால் குர்பானி கொடுக்கலாம். இரண்டாவது செம்மறியாடு. செம்மறியாடு என்பது 6 மாதங்கள் பூர்த்தி அடைவிட்டால் குர்பானி கொடுக்கலாம். மாடு பொறுத்தவரை 2 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டால் குர்பானி கொடுக்கலாம். ஒட்டகத்தை பொறுத்தவரை 5 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டால் குர்பானி கொடுக்கலாம். குர்பானிக்கு முன் ஓதும் துஆ. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين اللهم منك ولك بسم الله الله أكبر. குர்பானி கொடுத்த பின் ஓதும் துஆ. அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி கமா தகப்பல்த மின் ஹபீபிக முஹம்மதின் வ கலீலிக இப்ராஹீம் அலைஹிமஸ்ஸலாம். துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9ஆம் தேதி காலை ஃபஜ்ரிலிருந்து பிறை 13ஆம் தேதி அசர் வரை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீரை ஊத வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து.